ஏ பப்ளு, இன்னைக்கு ஒரு நாள் டீச்சர் வராத இருந்தா இதேமாரி ஜாலியாக உக்காந்துருக்கலாம்ல, அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம்ல. ஆமா கையல், ஜாலியா இருக்கும். இன்னைக்கு டீச்சர் வராத இருந்தா நம்ம ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம். ஐயோ, என்னது இது? தொண்டை வறட்சியா போயிடுச்சு. சரி, போய் தண்ணியாவது முண்டு குடிப்போம். அம்மா, தொண்டை வலிக்குதே, என்னன்னு தெரியலையே. தண்ணி எடுத்து குடிப்போமா? ஆ, தண்ணி இல்லையே. ஐயோ, தண்ணி இல்லையா? எனக்கு தொண்டை இப்பவே வலிக்குது. ஏய், இன்னைக்கு யார் அன்னஸ் பிரகாரம் இன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்? தண்ணி ஏன் எடுத்துட்டு வரல? ஏன் கையில் நீ கேட்க மாட்டியா? நானும் கிளாஸ் லீடரா? நான் கேட்கறதுக்கு இன்னைக்கு அந்த எல்சா தான் எடுத்துட்டு வா. நீயே போய் கேளு. இரு, நான் போய் கேட்குறேன். இல்லைன்னா டீச்சர் கிட்ட போய் மாட்டி விடுறேன். எனக்கு தண்ணி இல்லவே இல்லை இன்னைக்கு. எனக்கு தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்குது. ஏய் எல்சா, இன்னைக்கு அட்ரஸ் படி நீ தானே தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஏன் தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கல? ஓ மை காட், நான் தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டெல்லாம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டேன். எங்க மம்மி தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நீ நான் எனக்கு ஸ்கூல்ல வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்க சொல்ற? டூ மச்சா இல்லை உனக்கு? வேணும்னா நீ போய் குடி. வாடி, நம்ம போலாம். என்னது, தண்ணி தானே எடுத்துட்டு வந்து வைக்க சொன்னேன், அதுக்கு என்னமோ இப்படி பேசிட்டு போறா? ஏ கையல், அங்க பாரு, தண்ணி எடுத்துட்டு வந்து வையின்னு சொன்னதுக்கு அவ அப்படி பேசிட்டு போறா. இன்னைக்கு டீச்சர் வரட்டும். ஏய் எல்சா, இன்னைக்கு அட்ரஸ் படி நீ தானே தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஸ்கூல் ரூல்ஸ் இருக்குல்ல, நீ ஏன் மதிக்க மாட்ட? இன்னைக்கு டீச்சர் வரட்டும், உன்னை மாட்டி விடுறேன். நீ என்ன வேணா மாட்டி விடு, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஐ டோன்ட் கேர். ஏய் எல்சா, கிளாஸ் ரூமோட ரூல்ஸ்லாம் மதிக்க மாட்டியா? தண்ணி தானே எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு அட்ரஸ் படி நீ தானே எடுத்துட்டு வரணும். ஏன் எடுத்துட்டு வர மாட்டேற? இரு, கிளாஸ்ல செகண்ட் மார்க் எடுக்கிறேன்னு அந்த ஆணவம் தானே பேசுது. இரு, மேம் வரட்டும், இன்னைக்கு வச்சிடறேன் உனக்கு கச்சேரி. இதுக்கப்புறம் நீ வாயே திறக்க முடியாது. ஹே பப்ளு, உன்னோட கையிலும் கண்மணியும் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. ரொம்ப டூ மச்சா பேசுறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். ஹாவ் எ நைஸ் டே. இன்னைக்கு எல்லாரும் ப்ரெசென்ட்டா? எஸ் மேம், இன்னைக்கு எல்லாரும் ப்ரெசென்ட். எல்லாருமே வந்திருக்கோம் இன்னைக்கு. மேம், இன்னைக்கு எனக்கு தண்ணி தான் எடுத்தது. வந்து குடத்தை பார்த்தா தண்ணியே இல்லை. தண்ணி மூடிட்டு வந்து வைக்கவே இல்லை. இன்னைக்கு அட்னஸ் படி இந்த எல்சா தான் நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். கேட்டால் என்கிட்ட வந்து சட்டம் பேசுகிறேன் மேம். என்ன காலையிலே பஞ்சாயத்தா? சரி, நான் பேசுகிறேன், நீ போய் உன் இடத்துல உட்காரு. ஏய் எல்சா, எழுந்துரு. ஏன்னா நீ இன்னைக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கல? அட்னஸ் ரூல் படி இன்னைக்கு நீ தானே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஏன் எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேற? மேம், கரெக்டாக கேட்டிங்க மேம். அவளோட ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டா மேம். என்றைக்குமே தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டா, நோட் புக்கை அடுக்க மாட்டா, அவரோட நேம் வந்து எதுவுமே பண்ண மாட்டா. கேட்டால் எங்ககிட்ட ரூல்ஸ் பேசுகிறா மேம். நீங்களே கேளுங்க மேம். ஓ மை காட் மேம், நான் எங்கள் வீட்டில் நான் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேன் மேம். எங்கள் மம்மி தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. எனக்கு ஸ்கூலில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. புரியுதுங்களா? என்னாலாம் முடியவே முடியாது. தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேன். நோட் புக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன். ஓகேவா மேம்? என்னது இது? பாடம் சொல்லி கொடுக்குற என்கிட்ட இவ்வளோ சட்டம் பேசுகிறேன் நீனு? இரு, இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு லீடர் யாரு? டீச்சர், இந்த கிளாஸில் லீடரே இல்லை டீச்சர். அப்படியா? இந்த கிளாஸில் லீடரே இல்லையா? சரி, இன்னைக்கு லீடரை நம்ம தேர்ந்தெடுப்போமா? யார் இந்த கிளாஸில் லீடராக இருக்க விருப்பப்படுறீங்களோ அங்கே கை தூக்குங்க. ஓ மை காட், நம்ம இந்த கையிலுக்கும் கண்மணிக்கும் இந்த இடத்த விட்டே கொடுக்கக்கூடாது. நான் தான் இந்த கிளாஸில் லீடராக இருக்கணும். அப்போ தான் எனக்கு இந்த கிளாஸில் கெத்தாக இருக்கும். சரி மிஸ், நான் லீடராக இருக்கேன் மிஸ். என்ன நாமினியே ஏற்றுக்குங்க மிஸ். என்ன எல்சா, நீ தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேன்ற, நோட் எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேன்ற. இப்போ எப்படி நீ வந்து லீடர் போஸ்ட்டுக்கு நிற்கிற? மிஸ், நான் இனிமேட்டு எல்லா வேலையும் செய்கிறேன் மிஸ். என்ன ஏற்றுக்குங்க மிஸ். சரி, வந்து என் பக்கத்தில் நில்லு. அடுத்தது யாராவது விருப்பப்படுறீங்களா லீடர் போஸ்ட்டுக்கு? சீக்கிரம் கை தூக்குங்க. டேய் பப்ளு, நீ கை தூக்குடா. அந்த கிளாஸில் நீ தானே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற, டிசிப்ளினாக இருக்க. நீ கை தூக்குடா ப்ளீஸ்டா. அந்த எல்சாவுக்கு நம்ம விட்டே கொடுக்கூடாடா ப்ளீஸ்டா. ஆமா, நம்ம எலிசாவுக்கு விட்டே கொடுக்க கூடாது. அவ வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா அவ்வளோ சட்டம் பேசினால அவளை விடவே கூடாது. மிஸ், நான் கை தூக்குறேன் மிஸ். நானும் லீடர் போஸ்ட்டுக்கு நிற்கிறேன் மிஸ். ஓ மை காட், இந்த பப்ளு வேற லீடர் போஸ்ட்டுக்கு வேற நிற்கிறான். புல்ஷிட். சரி பப்ளு, என் பக்கத்தில் வந்து நில்லு.
ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 பசங்களும் வந்து லீடர் போஸ்ட்டுக்கு நிற்கிறாங்க. நீங்கள் தான் வந்து லீடர் போஸ்ட்டு யார் லீடர்னு தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா பசங்களா? நீங்கள் கிளாஸில் லீடர் ஆனவுடனே என்னென்ன விஷயங்கள் செய்வீங்கன்ட்டு அங்கே பசங்கிட்ட போய் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் எலிசா. நான் வந்து இந்த கிளாஸில் செகண்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு. நான் உங்களுக்கு டெய்லியும் தண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பேன்னு சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தண்ணி தூக்க தெரியாது. டெய்லியும் உங்களை வேலையிடுவேன். நீங்கள் தான் பெருக்கி தள்ளணும், நீங்கள் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஒர்க்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பசங்க பேசுகிறத அந்த போர்டில் எழுதி வைக்கணும். என்னோட டியூட்டி வந்து உங்களை எல்லாரையும் வந்து நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுன்றதை நான் பார்க்கறது என்னோட டியூட்டியாகவே இருக்கும். ஓகே? நோ மேம், எங்களுக்கு எல்சா வேணாம், எல்சா வேணாம், எல்சா வேணாம், எல்சா வேணாம். பசங்களோட ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க, எல்சா அவ்வளோதான். ஏ எல்சா லீடர் போஸ்ட்டுக்கு வேணாம், வேணாம், வேணாம். சரி, அடுத்தது பப்ளு போய் பேச போகிறான். பப்ளு, போயிட்டு நீ என்னென்ன கிளாஸுக்கு பண்ணுவ அப்படின்றத போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஓகே மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பப்ளு. நான் உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு தான். யாரும் ஒன்றுக்கு ஒன்றும் சலிச்சது இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா என்னை கேளுங்க. மேம் வந்து பாடம் நடத்திட்டு போன அப்புறம் எனி டவுட் எல்லாமே கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூட இருந்து உட்காந்து சொல்லி தருவேன். அப்புறம் டெய்லி வந்து கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது, பெஞ்சு சேர்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே என்னோட டியூட்டி. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டெலாம் மேமோட டேபிளுக்கு நான் எடுத்து போய் வச்சிடுறேன். மேம் சைன் போட்டவுடனே மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்டே கொடுத்துட்றேன். எனி டவுட் என்னை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். மேம், எங்களுக்கு பப்ளு தான் லீடராக வேணும் மேம். சரி பசங்களா, இப்போ சொல்லுங்கள் உங்கள் ரிசல்ட்டை. யார் கிளாஸ் ரூமுக்கு லீடராக வரணும்? எல்சாவா இல்லை பப்ளுவா? நீங்களே சொல்லுங்கள். மேம், இந்த எல்சா எங்களுக்கு ஒரு டவுட் கேட்டால் கூட சொல்லியே தரமாட்டா மேம். தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டா மேம். எதுவுமே பண்ண மாட்டா. அவளை நம்பி நாங்கள் கிளாஸ் லீடராக நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம். நாங்கள் பப்ளு தான் தேர்ந்தெடுப்போமே. ஓகே பசங்களா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பப்ளுவே நம்மளோட கிளாஸ் லீடராக ஆகிட்டாங்க. எல்சா நாட் லீடர். ஓகே சரி பப்ளு, எல்லாரும் லீடராக தேர்ந்தெடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னை லீடராக ஆக்கினதுக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சவரையும் கண்டிப்பாக பண்ணுறேன். எல்சா, உனக்கு தான் சேர்த்து சொல்கிறேன், புரியுதா? எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கூச்சப்படாத என்னை கேளு, கண்டிப்பாக செய்கிறேன். ஓகே? எனக்கு எப்படி கையல் கண்மணி பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ அது மாதிரி நீங்கள் எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். எந்த தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? சரி மிஸ், இதுக்கப்புறம் பாடத்தை ஆரம்பிங்க மிஸ். நான் போய் உட்காரேன் மிஸ். கிளாஸ் லீடரே சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நான் பாடத்தை ஆரம்பிக்கிறேன். எல்சா போய் உக்காரு. கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லை.